மனதினுடைய வலிமை ரொம்ப பெருசு. ஏன் அப்படின்னா, இந்த மனதை பாத்தீங்கன்னா, மனதினுடைய வலிமையை நீ உணர்ந்து கொண்டால் அது எல்லையில்லாத அற்புதங்களை செய்யும். எல்லாத்துக்கும் காரணம் மனசுன்றான். அதுக்கு என்ன செய்யணும்னா, நீ உன்னுடைய மனதை கட்டுப்படுத்து. இல்லாவிட்டால் உன்னுடைய மனம் உன்னை கட்டுப்படுத்தி விடும். ஒரு தோட்டக்காரன் அல்லது ஒரு விவசாயி களைகள் இல்லாமல் பயிரை எப்படி பார்த்து கொள்கிறானோ, கெட்ட எண்ணங்கள் வராம ஒவ்வொருத்தனும் மனசை பார்த்துக்கணுங்கிறான், பெரிய ஆளா இருந்தாலும் சின்ன ஆளா இருந்தாலும். ஏன் அப்படி சொல்றான்னா, படிக்கும்போது மாணவர்களுக்கு சிந்தனை சிதறல்கள் வருது. எல்லாரும் படிக்கணும்னு நினைக்கிறோம். சில பேர் நல்லா படிக்கிறான், சில பேர் நல்லா படிக்கலையே அப்படின்னு பார்த்தா ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, மனதை கட்டுப்படுத்தாம இருக்கிறவன் தான் சரியா படிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுடைய மனதுல 60,000 எண்ணங்கள் வருது. நம்ம படிக்கணும், பாஸ் பண்ணணும், மார்க் வாங்கணும், அம்மா அப்பாவுக்கு நல்ல பிள்ளையா இருக்கணும்னு என்னென்ன நினைக்கிறானோ நல்ல விஷயங்களை ஒரு 10 விஷயத்தை எழுதி வச்சுட்டான்னா, பாக்கி 59,990 எண்ணங்கள் செயலற்று விடுகிறது. காலையில எந்திரிக்கும் போதே அந்த 10 எண்ணங்கள் மேலதான் அவனுடைய முழுமையான சிந்தனையும் இருக்கும். மற்ற எண்ணங்கள் அவனை பாதிக்காது. ஆனா அப்படி கட்டுப்படுத்தாதவன் எல்லா எண்ணத்தையும் திரும்ப திரும்ப நினைக்கிறதுனால சிந்தனை சிதறல்கள் வருது. படிப்புல ஒருமுகப்படுத்தி படிக்க முடியவில்லை. அப்படின்னா அது தப்பு யாருது? நம்ம மனசை கட்டுப்படுத்துறது நம்ம தானே. நம்ம மனசையே கட்டுப்படுத்துறது இல்ல. அடுத்தவன் நம்ம சொல்றதை கேட்கணும், அவன் மனசு நம்ம சொல்றதை கேட்கணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன சொல்றான்? உன்னுடைய மனதிலே நீ கற்பனை செய்து பார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்றாங்க, மிகப்பெரிய விஞ்ஞானி, அறிவை விட மேன்மையானது கற்பனைங்கிறான். நீ ஒரு பெரிய நீதிபதியாகவோ, நீ ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ, ஒரு கலெக்டராகவோ, ஒரு என்ஜினியராகவோ, டாக்டராகவோ, ஒரு அணு விஞ்ஞானியாகவோ நீ இருப்பதாக நீனே கற்பனை செய்து கொண்டால் அது நிச்சயமா நடக்கும்டாங்கிறான். அப்படி கற்பனை செய்யலைன்னா அது நம்முடைய தப்புங்கிறான். அதோட அவன் நிறுத்தல. நீ ரொம்ப பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சேன்னா, எல்லோரும் செல்லுகின்ற பாதையிலே நீனும் சென்றால் எல்லோரும் செல்லுகின்ற ஊரைத்தான் நீ சென்றடைவாய். நீ தினம் செஞ்சிட்டு இருக்கிறத நீ செஞ்சேன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் பேருக்கு படிச்சேன்னா 40 மார்க் தான் வாங்க முடியும். யாருமே சாதிக்காதவற்றை நீ சாதிக்க வேண்டும் என்றால், யாருமே முயற்சிக்காதவற்றை நீ முயற்சிக்க வேண்டும்ங்கிறான். அப்ப என்ன? எல்லாரும் முழிச்சுட்டு இருக்கும் போது நீ முழிச்சிட்டு இருக்கிறது பெருசு இல்ல. எல்லாரும் தூங்கும் போது நீ முழிச்சு படிக்கணுங்கிறான். மெட்ராஸ்ல நான் டெப்டி கமிஷனர் இருக்கும்போது நடந்த நிகழ்வை சொல்றேன். ஆயிஷான்னு ஒரு பொண்ணு 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அந்த பொண்ணு மேடைக்கு இந்த மாதிரி பிரைஸ் வாங்க வந்துச்சு. வரும்போது அவங்க அம்மா அப்பா கூட வந்தாங்க. அழுதுகிட்டே வந்துச்சு. நானும் கலெக்டரும் அந்த ஸ்டேஜ்ல இருந்தோம். நான் சொன்னேன், ஏமா ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு ஏன் அழுவுறேன்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொன்னுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ +2லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி காமி ஸ்டேட்ல, அப்பதான் நான் ஜெயிக்க முடியும், நீ உன்னை நம்புவோம், நீ திறமைசாலின்னு, இது ஏதோ ஃப்ளூக்ல வந்துட்ட அப்படின்னு கிண்டல் பண்றாங்க, அதனால அழுதேன்னுச்சு. சாதாரணமா சொன்னங்க, ஏமா +2ல உன்னால வர முடியாத? கண்டிப்பா நீ முயற்சி பண்ணா வர முடியும், பெரிய முயற்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். பார்த்துச்சு எப்படி என்ன? நான் சொன்னேன், அவங்க அம்மா அப்பாவும் கூடவே நிக்கிறாங்க. நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு இதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். நீ போ, படி, நிச்சயமா வருவேன்னு சொன்னேன். அது சிரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. அழுவை நிறுத்திட்டு, நான் அழுக கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நேரத்தில் சொன்ன. உண்மையிலே 2 வருஷம் கழிச்சு நான் திருச்சி மாவட்டத்துக்கு எஸ்பி வந்துட்டேன். அப்பதான் +2 முடிஞ்சு ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஆபீஸ்க்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது கான்ஸ்டபிள் வந்து சல்யூட் அடிச்சுட்டு, ஒரு பொண்ணும் அவங்க அம்மா அப்பாவும் உங்களை பார்க்க ஒரு சர்டிபிகேட்டோட வந்திருக்காங்கன்னு சொன்னான். கேமரால பார்த்தேன், தெரியும். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்திருக்கமேன்னு பாக்குறேன். எங்க பார்த்தோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ள வந்தவொடனே நீ யாருமான்னு நான் கேட்டேன். அந்த பொண்ணு என்ன சொன்னுச்சு தெரியுமா? நீ பெரிய முயற்சியில ஈடுபடும் போது இந்த உலகம் உன்னை பார்த்து வீண் முயற்சி என்று சொல்லும். நீ வெற்றி பெற்ற பிறகு அதே உலகம் உன்னை பார்த்து விடாமுயற்சி என்று பாராட்டும். +2ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், இந்தாங்க சர்டிபிகேட் கொடுச்சு. எனக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. அப்போ ஒரு மனது
ஒரு பெண்ணினுடைய மனது, ஒரு ஆணினுடைய மனது, அல்லது ஒரு குழந்தையினுடைய மனது தன்னால முடியும் நினைச்சா முடியுது தானே. 10th +2 ஒரு பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர முடியுதுங்க. இத மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைங்களால நல்ல ஒரு ரேங்க் வாங்க முடியலன்னா அது யாருடைய தவறு? சிந்திச்சு பாரு. அதுக்கு என்ன செய்யணும்? நல்ல எண்ணம் இருந்தா, நல்ல மன வலிமையை உணர்ந்தா மட்டுமே ஜெயிச்சிட முடியுமா? நிச்சயமா முடியாது. அதுக்கு வேற என்ன வேணும்? நல்ல லட்சியம் வேண்டும். லட்சியம்னா என்ன? நீ உன்னுடைய அம்பை எய்வதற்கு முன்னால் உன்னுடைய இலக்கை நிர்ணயித்துக் கொள். குறிபார்க்காத துப்பாக்கியும் இலக்கினை சென்று அடையாத அம்பும் வீணானது. லட்சியம் இல்லாத வாழ்க்கை என்பது முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. வாழ்க்கை என்ற பாதையிலே நீ பயணிக்கும் போது ஒரே லட்சியத்தின் மீது கண்வை. ஏன் ஒரு லட்சியம் சொல்றேன் தெரியுமா? நான் எஸ்பி ஆகணும்னா எஸ்பி ஆகணும்னு நினைக்கணும். உங்களுடைய பொருளாளர் என்ஜினியர் ஆகணும்னா அவர் என்ஜினியர் ஆகணும்னு மட்டும் நினைக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடந்திருக்கு. நீ என்ன ஆகணும்னு நினைக்கிறியோ நீ அதை நினை. ஏன்னா இதாகலாமா அல்லது அதாகலாமான்னு ரெண்ட நினைச்சேன்னா, எவ்வளவு வலிமையானதாக இருந்தாலும் ஒரு சிங்கம் 2 மான்களை விரட்டினால் ஒன்றை கூட பிடிக்க முடியாது என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே லட்சியமா இருக்கட்டும். கார்லேன்னு ஹங்கேரியன் ஆர்மில ஒரு பெரிய ஆர்மி கேப்டனுங்க 1938 நேஷனல் சாம்பியன் துப்பாக்கி சுடுறதில்ல. அவனுடைய ஒரே எய்ம் என்னன்னாக்க ஒலிம்பிக் போட்டியில தங்கப்பதக்கம் வாங்கணும். அவன் மிலிட்டரியில இருந்து ஹேண்ட் கிரேனேட் கையெறி குண்டு பிராக்டிஸ் பண்ணும்போது கையெறி குண்டு கையிலே வெடிச்சிருது. ஒரு கை துண்டா போய் விழுந்துருது. ராத்திரி பூரா அழுகுறான். கை போயிடுச்சேங்கிறதுக்காக மட்டும் இல்ல, நம்மளுடைய லட்சியம் போயிடுச்சேன். அவங்க அம்மாட்ட போய் நிக்கிறான். ஏண்டா உனக்கு இன்னொரு கை இருக்க, கடவுள் கொடுத்தது, அதை பத்தி நீ நினைச்சு பார்க்கலையான்னு கேக்குறாங்க. அவனுக்கு அப்படியே பொறி தட்டின மாதிரி இருக்கு. தினம் 3 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றவன் 6 மணி நேரம் பிராக்டிஸ் பண்றான். 1940 ஒலிம்பிக் கிட்ட ரெடி ஆகிறான், நடக்கல. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். 4 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒலிம்பிக் உங்களுக்கு தெரியும். 44க்கு தயாராகிறான், செகண்ட் வேர்ல்டு வார், ஒலிம்பிக் நடக்கல. 48ல போறான். 28 வயசுல போக வேண்டியவன் 38 வயசுல ஒத்த கையோட, அது இடது கையோட போறான். பீஜிங்ல நடக்குது ஒலிம்பிக். இவனை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்றான். ஏண்டா லெப்டோட 38 வயசுல எங்களோட போட்டி போட வந்திருக்கியான்னு. அவன் ஒரு கை போயிடுச்சேம்மா, ஒரு கை தான் எனக்கு இருக்கிறது, என்னுடைய வறுமையா இருக்குமா எனக்கு அப்படின்னு போய் அம்மாட்ட சொல்றான். அந்த அம்மா சொல்றாங்க, இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல சொல்றேன். ஒரே ஒரு கை இருக்குங்கிறது வறுமையை நீ நினைக்கிற. வறுமையை கண்டு பயந்து விடாதே, ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லி அந்த அம்மா அனுப்புறாங்க. இவன் போய் போட்டியில கலந்துக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? 1948 வருடம் கார்லே என்ற ஹங்கேரிய கேப்டன் தன்னுடைய இடது கையினால் பிஸ்டல் ஷூட்டிங்ல, துப்பாக்கி சுடுவதிலே அவன் உண்டாக்கிய சாதனையை இன்று வரை உலகத்திலே யாரும் முறியடிக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. நீ லட்சியத்தை அடையும் போது உனக்கு தடைகள் வரும். கை போறது மாதிரி தடை வருதா நமக்கு? அதையே தாண்டி அவன் ஜெயிக்கும் போது நம்மளால ஏன் முடியாது? சரி, நல்ல லட்சியம் இருக்கு, வேற என்ன வேணும்? நம்பிக்கைன்னு சொல்றாங்களே, என்ன எல்லாருக்கும் தான் நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கைன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னை நீ நம்ப கற்றுக்கொள். ஒரு பறவை கூட மரக்கிளையிலே உட்காரும் போது கிளை முறிந்து விடுமே என்று அஞ்சுவதில்லை. ஏன் தெரியுமா? பறவை நம்பி இருப்பது தன்னுடைய சிறகுகளையே தவிர கிளைகளை அல்ல. கிளை முறிஞ்சிச்சுன்னா பறவை பறந்துரும். தன்னையே நம்பாதவனை நீ எத்துணை தெய்வங்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தாலும் எந்த தெய்வத்தாலும் விமோசனம் தர முடியாது. விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட நம்மை சிறைப்பிடிக்கும். எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும். முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் நின்றுவிடும். முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படுக்கும். தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும். இடையூறுகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும். அப்படின்னா அந்த நம்பிக்கை எவ்வளவு பெருசா இருக்கணும். நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்ன சொல்றேன். புரூஸ்லியே தெரியாதவங்களே இருக்க முடியாது. தற்காப்பு கலையில உலக சாதனை படைத்தவன். அமெரிக்காவில் ஹாலிவுட் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு அருங்காட்சியகம்.
பிளானட் ஹாலிவுட் அப்படின்னு பெருசா போட்டிருப்பான். அதுல 1970 வருடம் தனக்குத்தானே தன்னுடைய நம்பிக்கையை கடிதமாக எழுதி சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரையை குத்தி அதை வச்சுக்கிட்டு தினம் தினம் படிச்சு பார்த்து யாருக்கும் காமிக்காம வச்சிருந்த புரூஸ்லியினுடைய கடிதத்தை அந்த பிளானட் ஹாலிவுட்ல ஃப்ரேம் பண்ணி மாட்டிருக்கான். எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் போய் பார்க்கறதுக்காக. அதுல அவன் என்ன எழுதியிருக்கான் தெரியுமா? ஆசியாவில் இருந்து, அவனுடைய சொந்த ஊர் ஹாங்காங், ஒரு ஏழை சிறுவனாக $1 இல்லாம இன்றைக்கு 1970 ஜனவரி மாதம் 16 நாங்க வந்திருக்கேன். 1980 இதே ஜனவரி 16 ஆசியாவில் இருந்து வந்த மிகப்பெரிய நட்சத்திரமாக இந்த ஹாலிவுட்ல அமெரிக்கால இருக்கிற அத்தனை பேரையும் நான் ஜெயிப்பேன், பல கோடி டாலர்களை சம்பாதித்திருப்பேன், குறைந்தது $100 கோடி சம்பாதித்திருப்பேன் அப்படின்னு எழுதி வச்சிருக்கான் அவன் கைப்பட. 73 வரைக்கும் 3 வருஷத்துல கடுமையா பிராக்டிஸ் பண்றான். என்டர் தி டிராகன் படம் வந்துச்சு. ஒரே படத்துல உலக சாதனை படித்து பல 1000 கோடி டாலர்களை சம்பாதித்து உலக அளவிலே பெரிய ஆளானான். அதுக்கப்புறம் இறந்தான், அது வேற விஷயம். ஆனா அவன் சொன்னது, அவன் நினைச்சது நடந்துச்சா இல்லையா? எழுதி வச்சுட்டு பாக்குறான். அவனே தன்னுடைய நம்பிக்கையை தெரிந்து கொள்வதற்காக எழுதி வச்சுக்கிறான். எங்க ஊர்ல ஒரு பொண்ணு பவித்ரான்னு பேரு, +2 படிக்கும் போது பவித்ரா MBBS அப்படின்னு அவங்க வீட்டு செவுத்துல எழுதி போட்டுருந்துச்சு. இதெல்லாம் நடந்த விஷயம். ஒரு நாள் அவங்க அப்பா, நான் அந்த பக்கம் போகும்போது எனக்கு உறவினர், என் பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் நின்று பேசிட்டு போங்க அப்படின்னாரு. போய் நிறுத்தினேன். பார்த்தா பவித்ரா MBBS செவுத்துல பெருசா எழுதி போட்டிருக்கேன். அந்த பொண்ணு +2 படிக்குது. நான் சிரிச்சுட்டே போயிட்டு, பரவாயில்ல இவ்வளவு நம்பிக்கையா இருக்கேம்மா, நல்ல பாடி அப்படின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு போயிட்டேன். MMCலங்க ரிசல்ட் வந்தோடனே 7 ரேங்க்குள்ள தமிழ்நாட்டுல MMCல போய் ஜாயின் பண்ணிட்டு ஸ்டெத்தாஸ்கோப் நீங்க தான் வாங்கி கொடுக்கணுமான்னு என் வீட்டுக்கு வருது. 5 வருஷம் படிச்சு முடிச்ச பிறகு சென்னையில ஒரு ட்ரைனிங் சென்டர்ல நான் பேச போறேன். மாடியில எனக்கு ரூம் கொடுத்திருந்தாங்க. அந்த ரூம்ல இருந்து கீழே இறங்கி வரும்போது பவித்ரா MDOG அப்படின்னு போட்டுருந்துச்சு. அது மாதிரி நிறைய பிள்ளைங்க போட்டுருந்துச்சு, 2-3 பிள்ளைங்க பேர் போட்டு. என்னடா இந்த பிள்ளைங்க எல்லாம் இப்ப ட்ரைனிங் இருக்கு, PG படிக்கிறதுக்காக பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்பவே MDOGன்னு போட்டிருக்க, எவ்வளவு நம்பிக்கை பாரு இந்த பிள்ளைங்களுக்கு அப்படின்னு போனா அந்த பொண்ணு அங்க நிக்குது. என்னம்மா திரும்ப MDOG தானே, கண்டிப்பா ஆயிடுவா, நீ தான் MBBS ஆயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் நான். அந்த பொண்ணு MDOG வாங்கி அதே MMCல சேர்ந்து இன்னைக்கு லண்டன்ல பெரிய டாக்டரா ஒரு மாசத்துக்கு 25 லட்சம் சம்பாதிச்சிட்டு இருக்கு. இப்ப எப்படி இதெல்லாம் நடக்குது? நாம் முடியாது என்று சொல்வதையெல்லாம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் எவனோ ஒருவன் செய்து கொண்டுதானே இருக்கின்றான். முயற்சின்னு சொல்றமே என்ன, எல்லாரும் தான் முயற்சி பண்றோம். முயற்சி என்பது முடிந்தவரை செய்வதற்கு பெயர் முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதே முயற்சி. நீ எடுத்துக்கொண்ட காரியத்தை முடிக்கும் வரை செய்வதுதான் முயற்சி. இருட்டு மனிதர்கள் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும், உலகத்தில் வெளிச்சம் வெளியிலே வெளிச்சமாகத்தானே இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்களேன், கடலிலே குதித்து ஒருவன் முத்தெடுக்காமல் வெளியிலே வந்தால் கடலிலே முத்து இல்லை என்ற அர்த்தம் அல்ல, நம்முடைய முயற்சியில குறைவுன்னு தான் அர்த்தம். உழைப்புன்னா என்ன? ஓட்டப்பந்தய மைதானத்திலே ஒருவன் வெற்றி கோட்டை குறைந்த நேரத்திலே கடக்கிறான்னா அவன் பயிற்சி மைதானத்திலே அதிக நேரத்தை செலவு செய்தவனாகத்தான் இருக்க முடியும். ஒரு பொண்ணு நிறைய மார்க் வாங்குது +2லன்னா அது எல்லாரும் தூங்கும் போது எந்திரிச்சு படிச்ச பொண்ணாதான் இருக்கும். நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன் நேரத்தினுடைய அருமையை. இந்தியர்கள் கடிகாரத்தில் மணியை மட்டும் பார்க்கின்றோம், அமெரிக்கர்கள் மணியோடு சேர்த்து நிமிடத்தையும் பார்க்கின்றார்கள். ஆனா ஐரோப்பியர்கள் நிமிடத்தோடு சேர்த்து வினாடியையும் பார்க்கின்றார்கள். 3 மணிக்கு எழுகின்ற மாணவர்கள் முனிவர்களுக்கு ஒப்பானவர்கள். 4 மணிக்கு எழுந்து படிக்கின்ற மாணவர்கள் +2 10th இருக்கிறவங்க ஞானிகளுக்கு ஒப்பானவர்கள். 5 மணிக்கு எழுபவன் அறிஞன், 6 மணிக்கு எழுபவன் மனிதன், 7 மணிக்கு எழுபவர்கள் எருமை என்பேன். நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பரீட்சை நேரத்துல காலையில சீக்கிரம் எந்திரிச்சு நீ படிச்சு பாரு, அது எப்படி மனசுல பதியுதுன்னு பாரு.
இப்ப நான் உங்கள்கிட்ட 1 மணி நேரம் பேசுறேன், நான் கையில பேப்பர் வச்சுட்டு படிக்கிறேனா? உங்ககிட்ட பேச வரும்போது நான் படிச்சுட்டு வர்றேன். இந்த உண்மைகளை தெரிந்த காரணத்தினால்தான் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை படித்துக் கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிற்றை முத்தமிடும் வரை படித்துக் கொண்டிருந்தான் உமர் முக்தார். தூக்கு மேடைக்கு அழைத்து செல்லும் வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங். தூக்குல போடுறதுக்கு பகத்சிங்கை போய் கூப்பிடுறாருங்க சூப்பரண்ட். 5 மணிக்கு தூக்குல போடணும், 4:30 மணிக்கு படிச்சுட்டு இருக்கான். லெனினுடைய வாழ்க்கை சரித்தினுடைய கடைசி அத்தியாயம் படிச்சு முடிச்சுட்டு தாண்டா வருவோம் போடான்ட்டான். அதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்துல அதை முடிச்சுட்டு போய் தூக்குல தொங்கிட்டான். நான் ஏன் சிறுமை இதை சொல்றேன் எல்லா இடத்துலயும்? சாக போறவன் அப்படி படிச்சானா, வாழ போற நீங்க, பரீட்சைக்கு போற நீங்க, நீங்க எப்படி படிக்கணும் அப்படி படிக்கிறீங்களான்னு உங்க மனசுக்கே விட்டுறேன். நினைச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல லட்சியம் இருக்கு, நல்ல நம்பிக்கை இருக்கு, நல்ல முயற்சி இருக்கு, நல்ல உழைப்பு இருக்கு, நேரத்தை பயன்படுத்துறோம், என்ன வரும்? தான் வெற்றி பெறுவோம் என்று நம்புகிறவர்களுக்கு வெற்றி வந்தே தீரும். ஜெயிக்கிற வரைக்கும் குதிரை வேகத்துல ஓடணும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் குதிரையை விட வேகமா ஓடணும். வெற்றி பெறும் வரை அமைதியாக இரு, வெற்றி பெற்ற பிறகு அடக்கமாக இரு. நீங்கள் அத்துணை பேரும் வெற்றி பெற்றவர்கள் என்று அடித்து சொல்லுவேன். வெற்றி பெறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். எப்படி தெரியுமா? எல்லாருமே சயின்ஸ் படிச்சுட்டு தானே வர்றீங்க, பெரிய பிள்ளைங்க எல்லாரும். ஒரு தாயினுடைய கருவிலே இருக்கின்ற கரு முட்டையை நோக்கி 70 கோடி விந்தணுக்கள் செல்கின்றன. எந்த விந்தணுவானது வேகமாகவும் விவேகமாகவும் சென்று கருமுட்டை அடைகிறதோ அந்த கருமுட்டை கருவிலே குழந்தையாக உருவாகி தாயினுடைய கற்பப்பையில் உள்ள சாதனைகள் அத்துணையும் சாதித்து சவால்களை சமாளித்து இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க அத்தனை பேரும் வெற்றியோடு வெளியிலே வந்து விழுந்தவர்கள் தானே. உங்களுக்கு எப்படி தோல்வி வரும்? வாழ்க்கையினுடைய ஆரம்பமே வெற்றி தானேங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இறுதியாக இப்படி இந்த மழையிலையும் இருட்டிலையும் உங்களை வந்து பெரிய ஆளாக்கணுங்கிற கனவோட உட்கார்ந்துருக்காங்க அப்பா அம்மா எல்லாம். அப்பா அம்மாவை பத்தி சொல்லி முடிச்சிடறேன், என்ன மழை தூரிட்டே இருக்கு. தாயிலிருந்து தான் தலைமுறை தொடங்குகிறது. ஒவ்வொரு தாயும் ஒரு வரலாறு. தலைமுறை மாற்றத்தை உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தவள் தாய் மட்டுமே. மாதா வயிறறிய வாழா ஒரு நாளும் என்கிறார் வாரியார். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் என்கிறது உலக நீதி. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது கொன்றை வேந்தன். யார் இல்லை என்றால் இந்த உலகத்தில் நீ பிரவேசித்திருக்கவே முடியாதோ, யாரை இழந்து விட்டால் நீ திரும்ப பெற முடியாதோ அவ பேர் தாண்டா அம்மான்ட்டான். அதோட நிறுத்தலங்க. என்னுடைய தாயினுடைய காலடியிலே தான் சொர்க்கம் இருக்கிறதுங்கிறார் நபிகள் நாயகம். உன்னுடைய தாயையும் தந்தையும் கணம் பண்ணுவாயாக பைபிள். என்னுடைய நல்ல குணங்கள் எல்லாவற்றுக்கும் காரணம் என்னை பெற்றெடுத்த தாயேங்கிற ஆபிரகாம் லிங்கன். அத்தனை பேரும் பாருங்க, யாரெல்லாம் அம்மாவை பாராட்டுறாங்களோ தாயை போற்றி வீழ்ந்தவனும் இல்லை, தாயை தூற்றி வாழ்ந்தவனும் இல்லை. அப்போ இங்க இப்படி வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, சித்திர சோலைகளாக இங்க வந்து அமர்ந்திருக்கின்றீர்களே, உங்களை இப்படி பெற்று வளர்ப்பதற்கு உன்னுடைய பெற்றோர், குறிப்பாக தாய், எத்துணை முறை ரத்தம் சிந்தினால் என்று நாம் நினைத்து பார்த்தது உண்டா? தாய் அசல், தெய்வம் அதன் நகல். கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி வளர்ப்பவள்தான் தாய். உண்டாக்கி பாலூட்டி வளர்த்த தாயை உமையவள் என்று உணரீரோ, உணர்ச்சி கட்டியிருப்பான் பாரதி. நான் எல்லா இடத்துலயும் சொல்றேன், ஓலை குடிசையிலே ஒழுகும் மழை நீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள். இப்ப மழை பெய்து நாம் நனைந்திருப்போம், ஆனால் சிறு வயதில் இருந்து நாம் மழையால் நனைய விட மாட்டாள் தாய். தாயினுடைய கண்ணீரால் நனைந்திருப்போம். இப்படி மழை பெய்து பாருங்க, எல்லா அம்மாவும் அவங்களுடைய புடவை தலைப்பு புள்ளைய போட்டு தலையை மூடிட்டு இருக்காங்க. அவங்க தலை நினையுது. தனக்காக சமைக்காத அம்மாவும் தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் இந்தியாவில மட்டும்தாங்க இருக்காங்க, உலகத்துல வேற எங்கேயுமே இல்லை. நினைச்சு பாருங்க. கேரளத்து மண்ணால காலடியிலே பிறந்த ஆதிசங்கரர் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு கோலம் பூண்டுறாரு.
தன்னுடைய தாயை மட்டும் பார்க்கறதுக்கு பயப்படுறாரு. பார்த்தாக்கா துறவுக்கு போக முடியாம போயிடுமோன்னு அவர் சொல்றாரு, தாயே நீ இறந்தால் நான் எங்க இருந்தாலும் வந்து மடி சுமப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் துறவு கோலம் போடுறாரு. அதே மாதிரி இறந்தோன்னு வந்து மடி சுமந்தார். பட்டினத்தார் தன்னுடைய தாயினுடைய இறப்பு செய்தியை கேட்ட பிறகு முற்றும் துறந்த முனிவர் பதறி அடிச்சுட்டு ஓடிறாரு சுடுகாட்டுக்கு. தன்னுடைய தாயினுடைய உடலை பச்சை வாழை மட்டையிலே வைத்து ஞான நெருப்பால் எரித்து உருகி உருகி 10 பாடல்களை பாடினார். இன்றளவும் தாயினுடைய பெருமையை போற்றுவதற்கு அழியாத சாசனமாக அமைந்திருக்கிறது. சரி, முற்றும் துறந்த முனிவர்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் தான் தாய் பாசமா, மற்றவங்களுக்கு இல்லையா? வரலாறு இல்லை என்கிறது. எல்லாருக்கும் உண்டு தாய் பாசம். எப்படி தெரியுமா? கோடிக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்த ஹிட்லர் 2ஆம் உலகப் போரிலே தான் தோல்வியை தழுவிய பிறகு துப்பாக்கியால் சுட்டு இறந்து போக வேண்டும் என்று நினைக்கும் போது தன்னுடைய தாயினுடைய புகைப்படத்தை கையில எடுத்து மார்பிலை தழுவியபடி துப்பாக்கியால் தலையிலே சுட்டுக் கொண்டு நாற்காலியிலே சரிந்து கிடந்தான் என்கிறது வரலாறு. அதுதான் தாய்ப்பாசம். இந்த அம்மாவை பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு காரணம், இந்த அம்மா எல்லாம் இந்த பிள்ளைங்கள்ட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு ஆசை, தனக்கு கிடைக்காத கல்வி அந்த பிள்ளைக்கு கிடைக்கணும், நீ நல்லாகணும், பெரிய ஆளாகணுங்கிற ஒண்ணு தானே. தயவு செய்து பிள்ளைகளே, எக்காரணம் கொண்டும் உன்னுடைய தாயினுடைய கண்ணிலே கண்ணீர் வருவதற்கு நீ காரணமாக இருந்து விடாதே. ஏனென்றால் உலகத்திலேயே துயரமான கண்ணீர் தாயினுடைய கண்ணீர் தான் என்பதை மனதிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்க. சமீபத்துல அப்பாவை பத்தியும் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். 168 விமானம், ஒரு பெரிய விமானம் 168 பயணிகளை கடந்து தூக்கிட்டு மேல 35,000 அடி உயரத்துல பறந்துகிட்டு இருக்கு. மத்திய தரை கடலுக்கு மேல நடந்த சம்பவம், கதை இல்ல, நிஜம். திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சத்தம், என்ஜின்ல கோளாறு, என்ஜின் ஆஃப் ஆயிடுது, புகை மண்டலம், மரண ஓலம். 35,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கிற விமானம் என்ஜின் நின்று போனோம்னா அப்படியே இறங்குது கீழே புவியீர்ப்பு விசையில. பைலட் வெளியில ஓடியான்னு சொல்றான், விமானம் தண்ணியில விழுவ போகுது, எல்லாம் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கோங்க, முடிஞ்சா உயிர் பிழைக்கலாம். 20,000 அடி வந்துடுச்சு. துணை விமானி மட்டும் திரும்ப அதை ஆன் பண்ணி பாக்குறான், அந்த என்ஜினை தொடர்ந்து ஆன் பண்ணிட்டே இருக்கான். 5,000 அடி வந்துருச்சு, தண்ணீரை தொட போகுது. திடீர்னு லைட் எரியுது, ஒடியாந்து சொல்றான் என்ஜின்ல லைட் எரியுதுன்னு. இவன் ஓடி போய் உட்கார்ந்து ஆன் பண்றான், விமானம் ஸ்டார்ட் ஆயிடுது. தண்ணீரை தொட இருந்த விமானத்தை மேலே எழுப்பி பக்கத்துல எமர்ஜென்சி லேண்டிங்னு சொல்லி பக்கத்து நாட்டுல தரையிறக்குறான். இப்ப 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்தது. இறங்கின உடனே பத்திரிகைக்காரர்கள்லாம் வந்து இறப்பினுடைய விளிம்பை தொட்டுட்டு வந்திருக்கீங்களே, கடைசி நேரத்துல யார நினைச்சீங்க, என்ன நினைச்சீங்க? அவனுக்கு அவன் வேலை. ஒருத்தன் நாட்டங்கிறான், ஒருத்தன் வீட்டங்கிறான், மனைவிங்கிறான், பேங்க் பேலன்ஸ்ங்கிறான், வாழ்க்கை பாதியிலே போயிடுச்சுன்னு ஒவ்வொரு நாட்டுக்காரனும் ஒவ்வொன்னா சொல்றான். என்னுடைய பிள்ளைகளை அனாதையாக விட்டு விட்டு இறக்கப் போகிறேனே என்று வருத்தப்பட்டேன் என்று சொன்ன 11 பேரும் இந்திய தந்தைகள் என்பதை பிள்ளைகளாகிய நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அம்மாவிடம் ஒட்டிக்கொள்வோம், அப்பாவிடம் எட்டி நிற்போம். அம்மாவுடைய பாசம் வெளிப்படையானது, அப்பாவுடைய பாசம் வெளியே தெரியாது. சாப்பிட வாடான்னு கூப்பிடுறது அம்மாவுடைய பாசம். உட்காரும் போதே அவன் சாப்பிட்டானா, பொண்ணு சாப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்டுட்டு உட்கார்றது அப்பாவோட பாசம். இந்த உலகிற்கு உன்னை அறிமுகப்படுத்தியவள் உன்னுடைய தாய். இந்த உலகத்தை உனக்கு அறிமுகப்படுத்தியவர் உன்னுடைய தந்தை. கீழே விழாம இருக்கணும் எப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி தருவா. கீழே விழுந்தா எந்திரிக்கிறது எப்படின்னு அப்பா சொல்லி தருவார். அப்பாவுக்கு கொஞ்சம் தெரியாது, அப்பாவிற்கு அழக்கூட தெரியாது, தன்னுடைய சிரமங்களை அப்பாவுக்கு சொல்ல தெரியாது. உன்னை படிக்க வைப்பதற்காக எத்தனை பேரிடம் கடன் வாங்கி இருப்பார், எத்தனை இரவுகளை தூக்கமின்றி தொலைத்திருப்பார், எத்தனை அவமானங்களை சந்தித்திருப்பார். இவ்வளவு கஷ்டத்திலே உன்னை என்னோட வேலைக்கு வாடான்னு எந்த அப்பாவும் தோட்டத்துக்கு வான்னு கூப்பிடுறதில்ல, நீ போய் படிடான்னு சொல்லுவோம். ஏன் தெரியுமா? உங்க அப்பா உனக்கு செய்யற எல்லாத்தையும் பாரு. நீன்னு சின்ன வயசுல அவருக்கு கிடைக்காததாவே இருந்திருக்கும், இந்த கல்வி உட்பட. ஒரு அருந்த செருப்பையும்
4 முள்ள நைந்து போன வேஷ்டியையும் கிழிஞ்ச சட்டையும் போட்டுட்டு உனக்கு பூட்ஸ் வாங்கி கொடுத்து, டை வாங்கி கொடுத்து, பேண்ட், முழுக்கால் பேண்ட், முழுக்கை சட்டை வாங்கி கொடுத்து என் புள்ள போறான் பாடுறா முன்னாடின்னு சொல்லி இவன் ஒருத்தன் படிச்சான்னா என் குடும்பமே பொழைச்சுக்கொண்டு உன் மேல நம்பிக்கை வச்சு இங்க உட்கார்ந்துருக்கிறவங்க தான் உன் அப்பா பூரா. அப்பா அருகில் இருந்தால் தனி திமிர் தன்னால் வந்துவிடும், பெரிய நம்பிக்கை வந்துடும். நீ தடிக்க விழும்போதும் தடுமாறும் போதும் தோல்வி அடையும் போதும் முதல்ல போய் பிடிச்சுக்கணும்னு நினைக்கிறது அப்பாவோட கைதான். நினைச்சு பாருங்க. நீ எல்லாம் எங்கடா உருப்பிட போற அப்படின்னு திட்டிட்டு இந்த புள்ள எப்படியாவது உருப்பிடணுமே நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்துல இருக்குன்னா அது அப்பா தான். 5 வயசுல அப்பா உனக்கு ஹீரோவா தெரிவாரு, 16 வயசுல இந்த வயசுல உனக்கு அப்பா எதிரியா தெரிவாரு, உனக்கு 60 வயசு ஆகும்போது அவர் தெய்வமா தெரிவார். அதான் அப்பா. உண்மையான ஹீரோ அவர் தான். உண்மையிலேயே அவருக்கு நடிக்க தெரியாது. நீ நிறைய தடவை அவரை ஏமாத்திருப்ப, அவர் ஒரு தடவை கூட உன்னை ஏமாத்திருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? தன்னுடைய ரத்தமாகவும் சதையாகவும் உன்னை நினைப்பவர் தான் உன்னுடைய தந்தை. அவர் எப்படி தன்னையவா ஏமாத்திக்க முடியும்? அப்படி இருக்கும்போது நம்ம அந்த அப்பா சொல்றதை எவ்வளவு கேட்கணும். தந்தையினுடைய முடிவுதிர்ந்த மண்டையில், வெடிப்பு விழுந்த கால்களில், வெடித்து போன கைகளில், நரம்பு தெரியும் உடம்பில், குழி விழுந்த கண்ணுல, நரை விழுந்த மீசையில் தெரியறதெல்லாம் என்ன தெரியுமா? உனக்காக அவர் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போன அந்த அனுபவத்தினுடைய சான்றுகள் தான் அவை என்பதை இந்த குழந்தைகளாக இருக்கும் போதே மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும். கங்காதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா, ஒரு தோட்டக்காரர். அந்த தோட்டக்காரர் இன்டர்நேஷனல் பள்ளிக்கூடத்துல தோட்டக்காரரா 15 வருஷமா வேலை பார்க்கிறார். ஒரு நாள் அடுத்த நாள் அன்னையர் தினம், அதுக்காக அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு போட்டி. இதை காரணத்தோட சொல்லி முடிக்கிறேன். அந்த பள்ளிக்கூடத்துல போட்டியில எந்த பிள்ளை அம்மாவை பத்தி நல்லா எழுதுதோ அந்த பிள்ளையினுடைய அப்பா அம்மாவை பள்ளிக்கூடத்துக்கு முக்கிய விருந்தினராய் அழைக்கணும் அன்னையர் தினத்துக்குன்னு முடிவு பண்ணிருக்காங்க. கட்டுற போட்டி நடக்குது. பேப்பர் திருத்துறாங்க. ஒரே ஒரு பேப்பரை கொண்டு வந்து அந்த கிளாஸ் டீச்சர் கொண்டு வந்து ஹெட் மாஸ்டர்கிட்ட கொடுக்குறாங்க. ஹெட் மிஸ்ட்ரஸ் லேடி அதை படிச்சு போட்டு அவங்க வச்சுட்டு தோட்டக்கார போய் கூட்டிடுவாங்க. தோட்டக்கார போய் ஏன்டா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உளுந்தடிச்சு ஓடுறாரு. என்ன தன்னை அவரை பார்த்ததே இல்லை பிரின்சிபலா, காரை தான் பார்த்திருப்பாரு. அவ்வளவு பெரிய பள்ளிக்கூடம், 7500 பேர் படிக்கிறாங்க. எனக்கு தெரியும் அந்த பள்ளிக்கூடத்தை, பேசியிருக்காங்க. போனோன்ன இந்த பேப்பரை படிச்சு பாருங்கிற. அவருக்கு படிக்க தெரியாது இங்கிலீஷ், தமிழ்ல படிச்சு சொல்லுங்கிறாங்க. அந்த கடிதத்தை படிக்கிறாங்க ஒரு டீச்சர். அந்த கடிதம் நான் சொல்ற மாதிரி வருது. நாளைக்கு அன்னையர் தினத்திற்காக அம்மாவை பற்றி எழுத சொல்லி இருக்கின்றீர்கள். நான் அம்மாவை பற்றி எழுத போவதில்லை, நான் என்னுடைய அப்பாவை பற்றி எழுத போகிறேன். ஏன் தெரியுமா? நான் மலை கிராமத்துல பிறந்தேன். சுகாதாரம் இல்ல, மின் வசதி இல்ல, மருத்துவ வசதி இல்ல. குழந்தைய பிறக்கும் போதே நிறைய அம்மா இறந்துருவாங்க. என்னுடைய அம்மாவும் என்னை பெற்று போட்டு விட்டு இறந்து போய்விட்டார். நான் தாயினுடைய முகம் பார்த்ததில்லை, தாய் என்னை தொட்டி தூக்கியதில்லை. அன்பு, கருணை, பாசம்லாம் அம்மாட்ட இருக்கும்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை பூரா நான் என் அப்பாட்ட தான் பார்த்தேன். நான் பிறந்த உடனே தாயை கொன்றவள் என்ற பழி சுமை என் மீது வந்தது. ஏன்னா பிறக்கும் போது அம்மா செத்து போயிட்டாங்க. கிராமம் தானே, அப்படித்தானே சொல்லுவாங்க. பெண் குழந்தை நீ கொன்று விடுன்னு சொன்னாங்க சொந்தக்காரங்கெல்லாம். எங்க அப்பா கேட்கல. அந்த லெட்டர்ல எழுதியிருக்க அந்த பொண்ணு சொத்து தரமாட்டேன், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு எங்க தாத்தாவே சொன்னார். அதையும் கேட்கல. இரவோடு இரவாக கட்டி இருந்த வேஷ்டியோடு என்னை தூக்கி தோளிலே போட்டுக்கொண்டு 27 மைல் நடந்து மலையிலிருந்து கீழே வந்தார். இந்த நகரத்திற்கு வந்து 12 வருஷமா இந்த ஸ்கூல்ல நான் படிக்கிறேன். 12 வருஷமா கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றேன். நான் என்னுடைய அப்பா தனக்கு எதுவுமே வேண்டான்னு எனக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். இந்த நேரத்துல அப்பா அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. அப்பாவை பத்தி சொல்லலன்னா நான் தப்பு செஞ்சவன் ஆயிடுவேன். ஆனா இந்த போட்டியில நான் தோத்துருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பாவுக்கு செய்யற நன்றியா நான் நினைக்கிறேன். என்னுடைய இந்த வளர்ச்சி காரணம் என்னுடைய தந்தை. எல்லாரும் நினைக்கிறாங்க, ஏன்டா இந்த பொண்ணு வந்து இதை வந்து இப்படி எழுதியிருக்கு அப்பாவை பத்தி. யார் இந்த பொண்ணு? தோட்டக்காரர் வந்து நிக்கிறாரு, அவரை நிக்க வச்சுட்டு ஏன் இந்த பிரின்சிபல் படிக்கிறாங்க அப்படின்னா, கடைசியில் அந்த பொண்ணு எழுதிருக்குங்க,
என்னை 12ஆம் வகுப்பு வரை இந்த பள்ளிக்கூடத்திலே படிக்க வைப்பதற்காக இத்துணை தியாகமும் செய்தவர் இந்த அறையிலே நிற்கின்ற என்னுடைய இந்த தோட்டக்காரர் தான் என்னுடைய அப்பா என்று எழுதியிருக்கிறார். சூரியனுடைய கிரணங்கள் கூட ஈரமாக்க முடியாத கங்காதாசினுடைய உடல் அந்த பேப்பரை கொடுங்கன்னு வாங்கி வச்சுட்டு மார்போடு அணைச்சிட்டு அழுகுறார். இப்படி இந்த பெண்ணின் பாசம்தான், மகளின் பாசம்தான் தந்தையினுடைய பாசத்தை இன்னும் வாழ வைக்கின்றது. இப்படிப்பட்ட தந்தைகள் இன்னும் இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே கூறியதைப் போல தாய்மார்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். 4வது படிக்கும் போது தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு அவங்க வாத்தியார் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்து அனுப்புறார். இந்த லெட்டரை உங்க அம்மாட்ட தான் கொடுக்கணும், வேற யார்ட்டையும் கொடுக்க கூடாது. போய் கொடுக்குறான். இந்த எரித பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுங்க நான் சொல்றது, வேற யாரும் இல்ல. அந்த அம்மா அதை படிச்ச உடனே கண்ணில் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. ஏமா அழுகுற அப்படின்னு கேட்கிறான். இந்த லெட்டர்ல நீ ரொம்ப புத்திசாலி புள்ள, ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறதுக்கு வாத்தியாரே பத்தல, அவ்வளவு அறிவு இல்லை யாருக்கும், நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டாம், நீ நூலகத்துக்கு போய் நீங்களே அழைச்சிட்டு போங்கன்னு எழுதியிருக்காரு. என் பிள்ளை இவ்வளவு புத்திசாலியான்னு நினைச்சு நான் சிரிக்கிறேன், ஆனந்த கண்ணீர் விடுறேன் அப்படிங்கிறேன். அப்படியாம்மா, அப்பனா நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம்னு நூலகத்துக்கு போறாரு. டெய்லி அந்த அம்மா அவனை அழைச்சிட்டு போய் நூலகத்துல விட்டுரும். எப்ப பார்த்தாலும் லைப்ரரியிலே உட்கார்ந்துருப்பாரு. உங்களுக்கு தெரியும், உலகத்துல ஆயிரக்கணக்கான சாதனைகளை, கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியவன் தாமஸ் ஆல்வா எடிசன். எலக்ட்ரிக் பல்பு உட்பட. அவங்க அம்மா இறந்து போறாங்க. வீட்டை காலி பண்ணணும். வீட்டை காலி பண்ணிட்டு போறதுக்காக புக்கெல்லாம் எடுக்கிறான். அம்மாவுடைய நினைவாவே இருக்கு, நம்ம வேற வீட்டுக்கு போயிடுவோம்னு. ஒரு கடிதம் கீழே விழுவுது. அந்த கடிதத்தை எடுத்து படிக்கிறான். அது 4வது படிக்கும் போது அவங்க வாத்தியார அவங்க அம்மாவுக்கு கொடுத்த கடிதம்னு தெரியுது, மேல எழுதியிருக்கு. அதை படித்து விட்டு கதறி கதறி அழுகின்றான். அதுல என்ன எழுதிச்சு தெரியுமா? ஒரு தாயினுடைய திறமையை பாருங்கள். உன்னுடைய பிள்ளை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, இந்த பள்ளிக்கூடத்திலே உன்னுடைய பிள்ளை படிக்க முடியாது, அழைத்து கொண்டு போய்விடு. ஆனா அவ சொன்னது என்ன? உலகத்திலே புத்திசாலி நீனு, நூலகத்துக்கு போன்னு சொல்லி சொன்னதால அம்மா சொன்னாங்கன்னு நினைச்சிட்டு, எப்பற அப்படி சொன்னாங்கன்னு சொல்லி அழுதுட்டு நோட்டை எடுத்து எழுதுறான். உலகத்திலேயே முட்டாளாக பிறந்த என்னை உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளியாக மாற்றியது என்னுடைய படிக்காத ஏழை தாய் என்று எழுதுகின்றான். இதுதான் தாயோட பாசம், இதுதான் தந்தையோட பாசம். இந்த மழையிலும் கொஞ்சம் கூட அசையாம அமைதியாக உள்வாங்கிய உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. நீங்கள் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களிடத்தில் இல்லாம இல்லாத நிலை வேண்டும். பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.